வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன், சந்தோஷமா எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ இன்டர்வியூ கொடுத்து? இல்லைங்க அவங்க கொஞ்சம் பசியில் இருக்காங்க. அவங்க பேரை சொல்லி நானும் உண்மையாக சொல்லிட்டேன் சார். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல சார் என்ன ட்ராவல் சொல்லி. இந்த கதையை சூஸ் பண்ண என்ன காரணம் சார்? ரொம்ப சிம்பிள் ஐயா. எனக்கு ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகி 2.5 years ஆகுது. நான் ஒரு ஆல்மோஸ்ட் 8 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ரிலீஸ் ஆகலை. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்து இப்போ ஃபைனலாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பெரிய சந்தோஷம். ஏன் இந்த படம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் வந்து ரொம்ப ஆஃப் பீட்டான சப்ஜெக்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஃபுல் லென்த்தாக ஹீரோவாக ஒரு படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஒரு கமர்ஷியல் படத்துக்காக ஃபுல் லென்த்தாக ஹீரோவாக பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ எந்த மார்க்கில் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கணும் ஒரு செக்மெண்ட் தோணிச்சுல, அந்த செக்மெண்ட் என்ன செக்மெண்ட்? அதை நான் இப்போ சொல்ல முடியாது. கதையே சொல்ல முடியாது. பின்ன எதை வச்சு நம்ம வந்து ஒரு கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இஸ் அ வெரி இன்னசென்ட் கேரக்டர். ஓகே, ரொம்ப வெள்ளந்தியானவன். ஒரு வெள்ளந்தியான கேப் டிரைவர் ஒரு 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் மாட்டிக்கிறான். ஒரு பண தேவைக்காக ஒரு தேவையில்லாத ஒரு வேலையில் தலையை விடுறான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வான் பண்ணுறாங்க, வானா மூடிக்கிட்டுருன்னு. அதையும் கேட்காம ஒன்று பண்ண போய் ஒரு பெரிய வேலையை இழுத்துக்கிறான் அவனே சொந்தமாக. அது எங்கே போய் அவனை விடுது? அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அந்த இடத்துல என்ன பண்ணுறான்றது இருக்குல்ல, அதுதான் அந்த நல்லா இருக்கே. ஆமாம், ஆனால் அதுதான் அது இப்போ சொல்ல முடியாது அந்த மேட்டர். மேம், நீங்கள் உங்களுடைய கேரக்டரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த கதையை சொன்ன உடனே டேரக்டர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, இதான் ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேரக்டரை எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணீங்க? இந்த கேரக்டரை பற்றி 2-3 விஷயங்கள் மட்டும், ரொம்ப சொல்லாமல் 2-3. எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணீங்க? ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணலான்னு கூட ஓகே தான். ஹோம்ஒர்க்னு எதுவும் பண்ணல. பட் அவர் ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு அப்புறமா டயலாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தாரு. ஸோ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு நாங்கள் எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அதுவே ஒரு பெரிய ஹோம்ஒர்க் மாதிரி தான். பட் அதை தாண்டி நான் பெருசாக ஏதோ வீடியோலாம் பார்த்து, பட் எஃபிஐக்கு மட்டும் நான் சில ரெஃபரன்சஸ் பார்த்தேன். பட் மற்றபடி வந்துட்டு நான் பெருசாக ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணல. பட் எங்கள் ரிஹர்சலே பெரிய ஹோம்ஒர்க் மாதிரி தான் இருந்தது. இந்த நம்ம வந்து ஹாலிவுட் மூவியில் எஃபிஐன்னா ஒரு ஃபார்மட் இருக்கும். பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், பயங்கரமாக ரகடாக இருக்கும். அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து நீங்கள் ஹோம்ஒர்க் இல்லை, ஆக்சுவலி இது கேங்ஸ்டரே, ஃபைட்டே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். ஸோ ஃபைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எங்கள் மூவியில். கேரக்டரே ஒரு மாதிரி இருக்கும்ல, கேரக்டரே ஸ்மைல் பண்ணக்கூடாது கம்பல்சரியா, எவனை பார்த்தாலும் வந்து அக்யூஸ்டாவே பார்க்கணும். ஆமாம்மா, இவங்க நிலைமை எப்படி தெரியுமா? என்னால இப்ப ஒன்னும் சொல்லிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் தலைய மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட் சார். இதே மாதிரி தான் ஒரு மூவில நான் என்ன பண்ணோம், அந்த ஹீரோயின் டைரக்டர் கதையை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம், முக்கியமான ஏன் கேரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்லிருக்காரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா மொட்டை பேஜே ஒன் டைலாக் தான். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? கண்டிப்பா இருக்காதுங்க. சரி, கண்டிப்பா இருக்காது. இது நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, நீங்கள் யாரை பற்றினாலும் கேளுங்க, எல்லாரை பற்றியும் சொல்லுவேன் நான். சரத் ரவி ஒரு டானு, அவ்வளோ தௌலத்தாக ஒரு டானா பண்ணியிருக்கான் சரத் ரவி. அர்ஜய் ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஜென்ரலாக பெருவாரியாக ரவுடிஸ், வில்லன்ஸ் இது மாதிரி தான் பண்ணுவார். அவர் காப்பாக பண்ணியிருக்காரு. அனந்தனாவுக்கு ஒரு காப்பு. அனந்தனா கேரக்டர் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ராதாரி சார் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் அண்ணா ஒரு போலீஸ் கேரக்டர் தான், பட் அமேசிங்காக பண்ணியிருக்காரு. இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்துன்னு செம்மையாக அமேசிங்காக பண்ணியிருக்காரு. தீனா அண்ணன், அபிஷேக் ப்ரோ, இவங்க எல்லாருமே நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரேம்லேயே காமிச்சாச்சு. 2 பேரும் பெரிய டானு. வேறு யார் இல்லை இந்த படத்தில். பிளாக்காக உள்ளாரு, அவரை பற்றி நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஷாரா, ஆமாம், அவரை பற்றி நீங்கள் படத்தில் கிளைமேக்ஸ் பண்ணி தான் பற்றி தான் தெரிஞ்சு. அதனால தான் அதை டார்க்காக வச்சுருக்கோம். அப்புறம் என்ன காரணம்? அது ரொம்ப சிம்பிள் தான் ஐயா. டைரக்டர் ஐயாவே சொல்லுவார், ஒன்றும் இல்லையா, கதை எழுதி முடிச்சிட்டாரியா, இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய ஆள் கேரக்டர் இருக்குன்றதும் தெரிஞ்சு போச்சு. என்ன பேர் வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தாப்புல. அப்போ கேடிவியில் ஜெமினி படம் ஓடி இருக்கு. எல்லாருமே வந்து வையாபுரி சார் பில்டப் பண்ணிகிட்டே இருந்திருக்காப்புல, தாவூதுன்னு. தலைவர் என்ன பண்ணிருக்கான், ரைட்டு செம்ம டைட்டில், எல்லாருக்குமே தெரியும், இந்த பேர் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் கேட்ச் ஆகாமல் பிடிச்சி போட்டாப்புல. அவ்வளோதான் மேட்டர். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் இந்த பேரில் தான் இருக்குன்ற. ஒரு சில மூவிக்கு வந்து ஆமாம், விஜய் சாரோட மூவியாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் சாரோட மூவியாக இருக்கட்டும், ட்ரெய்லர் டீசரை காமிச்ச உடனே டீகோடிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம்னு சொல்லி
உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூவியில் இந்த போஸ்டரை டீகோடிங் பண்ணணுமானா எந்த கேரக்டர் வந்து ஆடியன்ஸுக்கு அப்படி பங்கமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ என் மைண்ட் இஸ் a different view. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்னோடது 100% என்னோடது. ஒரு ஆடியன்ஸா பாப்போம்ல ஒரு ட்ரைலர் படமா பாக்குறீங்களா? அதுதான் என்னோட கேரக்டர்ன்றேன். ஓ சரி, ஓகே, கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. உங்களோட கேரக்டர் பங்கமா இருக்கும். ஆமாங்க, இவங்களோட கேரக்டர் பயங்கரமா பங்கமா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், அப்புறம் இவரது கண்டிப்பா இவரோடது சொல்லுவேன். இவரை கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக அடுத்து வந்து இவரோட கேரக்டர் சொல்லுவேன். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த டார்க்காக வச்சுருக்கோம்ல அவரை விஜய் சேதுபதி மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் படம் அடிச்சு கேட்டாலும் ஸோ யாரோ பிரம்மாண்டமா ஒரு கேரக்டர் இருக்கு. எவ்வளவு கேட்டாலும் பதில் இல்ல பாஸ். ராதா ரவி சாரோட கேரக்டர், ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே ப்ரெஸ் மீட்லேயே பேசினாரு, வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். ராதா ரவி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆக்சுவலி ஐயா எங்க 2 பேருக்குமே அவர் கூட காம்பினேஷன் கிடையாது. அவர் வந்து அர்ஜய் ப்ரோ, ஜெயக்குமார் சார், இவங்க எல்லாரோட தான் காம்பினேஷன். பட் ஒர்க் பண்ண எல்லாருமே அதான் வயசானாலும் சிங்கம் தானே, அந்த மாதிரி தான் ராதா ரவி சார். அவருடைய ஸ்பான்டெனிட்டி, அவரோட பர்ஃபார்மன்ஸு ஃப்ரேமில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அவரோட கமாண்ட் என்னன்னு. அவர் பண்ண சீன்ஸ் பார்த்தோம். அவ்வளோ ஃபிசிக்கலி அவர் அவ்வளோ இதுவாக இருக்கார். இல்லை, ஃபிசிக்கலி அவர் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அவருக்கு. மாத்திரை பொண்ணு அது சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்காரு. இவ்வளோ இருக்குது. இத்தனைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அது சர்ஜரி முடிச்சுட்டு அப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்காரு. நிறைய இப்போ இருக்கிறத விட கன்ஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காரு. அப்போ இன்னுமே கன்ஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆக்ஷன் சொல்லும் போது அவர் ஃபேஸில் இருக்கிற அந்த ஃபேஸ்னஸ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட வாய்ஸ் இம்பெக்கபிள். இன்னும் ஒரு சும்மா ஜென்ரலாக நம்ம தோணின விஷயங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறோம். பாம் பிளாஸ்ட் மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். பாம்பேல நடக்கக்கூடிய அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கக்கூடிய பாம் பிளாஸ்ட்டை பற்றியா? இல்லையா? இல்லை, அது இது ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிடலாம். கண்டிப்பாக இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஐயா, ட்ரெய்லரில் தெளிவாக கதையவே சொல்லியாச்சியா. இப்போ ஒரு பெரிய டான், அவனுக்கு கீழே 2 டான், அவங்கள வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு சரக்கை வந்து கடத்தணும். அந்த கடத்தலுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிற பகடக்காய் யார்? நீங்கள் யாரு? அவ்வளோதான். இதுதான் ட்ரெய்லர்லேயே இதுதான் நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் எப்படி தான் ஆகிறேன்னு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராகவே கூட இருக்கும். ஆனால் இப்போ இது போகிறது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க, இந்த ஜேர்னியை எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, எந்தளவுக்கு ஃபன்னியாக, எந்தளவுக்கு கொஞ்சம் ரொமான்ஸு இதெல்லாம் சேர்த்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒரு கதையாக ஒன்றும் புதுசுன்னெலாம் இல்லை. அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், ஸ்க்ரீன் பிளே அது என்கேஜிங்காக பண்ணியிருக்கு. ஸோ என்டர்டெய்னிங்கான ஒரு படம். இப்போ வர மூவியில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து முன்னாடி யார் லவ் சீக்வன்ஸ் கேட்பாங்க, ஏதாவது நம்மளை வந்து க்யூட் ஓப்பனிங் சீனே வந்து கொஞ்சம் நீட்டாக காமிக்கணும், அழகாக காமிக்கணும். ஆனால் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து அந்த அளவுக்கு சரி ஓகே என் கேரக்டர் என்ன அது போடும்னு பண்ணிட்டாங்க. சாங்ஸ் கூட இல்லை. ஹீரோயின் முன்னாடியே ஹீரோயின் சாங்ஸ் இருக்கும். இப்போ எந்த ஹீரோயினுக்கு சாங்ஸ் கூட இல்லை. லவ் போர்ஷன் கூட கம்மியாயிட்டு. ஸோ என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே வேண்டான்னு சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்ல, காமனாகவே ஜென்ரலாக சொல்கிறேன். நான் பார்க்குற படம் எதுவும் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே. நான் பார்க்குற படத்துக்கு ஹீரோயினுக்குலாம் சாங் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த படத்துல ஏன் சாங் இருக்குன்னு கேட்டீங்களா டைரக்டர்? இந்த படத்துல லவ் போர்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. உங்களுக்கு இருக்கு. படத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா லீட் பண்ணி கேட்க முடியாதான் கேட்டேன். இருக்குயா? ஒரு இருக்குதான். ஆனா நான் ஒரு தலை ஃபீலர். ஆமா, புரிஞ்சிருச்சுல? சொல்ற பார்த்தா பயங்கரமா படம் வந்திருக்கு. டைரக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் இல்லையா? இல்லையா, அதான் இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த ஆடியோ லான்ச்லேயே சொன்னதான், மாப்பிள்ளை நான் தான் போட்டிருக்க சட்டை இந்த இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் இவங்க தான், ஆனா எனக்கு ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு தலை ஃபீலர். புரிஞ்சுங்க, இதுக்கு மேல எப்படிங்க சொல்ல முடியும்?
ஸோ லாங் கேப்பாக இருக்குல்ல சார், என்ன காரணம் சார் ஸ்கிரிப்ட் மேலே? ஐயா இல்லையா, ஒரு 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 6 7 8 மூவிஸ் இருக்குது கையில். ஜென்ரலாக தானே கேட்குறீங்க? ஜென்ரலாக ஒரு 8 மூவிஸ் இருக்குது. ஒரு 3 வெப் சீரிஸு, 5 படம் பண்ணிட்டேன், 6 படம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கையில் இல்லை ஆக்சுவலி. படம் நடித்து அவுட் எடுக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வணிகம் நம்ம கையில் இல்லவே இல்லை. சின்ன படங்கள் தான் இப்படி கஷ்டப்படுறதுன்னு பார்த்தா, ஒரு பெரிய பேனரில், ஒரு ரொம்ப பெரிய பேனரில் ஒரு 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 ஓரளவுக்கு பெரிய ஹீரோவோட தான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படமும் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் அதுவும் வரல. என்ன காரணம்? இவங்களோட வணிகம் எப்படி வேலை செய்யுது? இத்தனைக்கும் அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது புரியல. அந்த தட் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதனால் நடுவில்லாம் ரொம்ப வருத்தலாம் பட்டேன். என்ன எதுவுமே பண்ணுற எந்த படங்களும் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலை செய்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஒழுங்காக வேலை செய்வோம், அவ்வளோதான். அந்த மக்களோட மென்டாலிட்டி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஓடிடி வேற வேற டெக்னாலஜி வைஸு இது மக்களோட மென்டாலிட்டியா வரலான்னு இல்லையா? இப்போ இது மக்களோட மென்டாலிட்டியான்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன் கேட்குறேன், ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஏதோ ஒரு சின்ன படங்கள் வருது. சரி, நண்பர் மணிகண்டன் நடிச்சு குட் நைட் வந்துச்சு. குட் நைட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்துச்சு. இப்போ 11 ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்துச்சு, ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுல. ஸோ இது மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையா அப்படின்னு தெரியல. நல்ல படம் எடுக்காது நம்ம கையில் இருக்குது. நம்ம எல்லாருமே நல்ல படம் எடுத்தோம் தான் நம்ப போகிறோம். இம்மெட்டீரியல் ஆஃப் வாட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கண்ணோட்டத்தில் சொல்கிறது தான் தெரியும், இது எப்பரா இது இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு கேட்டு எல்லாமே கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குன்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். பட் அதை தாண்டி வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு பார்த்து இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லும்போது ஓகே, ஓரளவுக்கு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதே தவிர்த்து, படங்கள் ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. அது ஏதோ ஒரு ஃபார்மில், தியேட்டரில் இருக்கலாம், ஓடிடியில் இருக்கலாம், யூடியூப்பில் கூட இருக்கலாம். அது நம்ம கையில் இல்லை. ஏதோ ஒரு வகையில் என்கரேஜ் பண்ண இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஸோ இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நடுவில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. somebody else decides. பிரச்சனை கிளாரிட்டி. அது கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை இல்லையா? கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாமே. எங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை, யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை. அதில் என்ன குழப்பம் நடக்குதுன்னே புரியல. யாரோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறாங்க இந்த படம் ஒர்க் ஆகாது, யாரோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறாங்க இந்த படத்தோட ஸ்டார் வேல்யூ கம்மியாக இருக்குது. அந்த யாரோ ஒருத்தர் சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், பட் அது என்டையர் ஃபிலிமும் பாதிக்குது. அதில் வேலை செஞ்ச 100 பேரையும் பாதிக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு அது ஒரு லைஃபு. அதை லிட்டரலி அந்த படம் வந்தால் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற படத்தை எதுக்கு இப்போ வரைக்குமே யாருக்குமே ரீசன் தெரியல, ஏன் படம் வெளில இன்னும் வரலன்னு யாருக்குமே. நீங்களும் எவ்வளவோ ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த ஒரு இதுக்கு வந்திருக்கீங்க. இன்னமும் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் எது அப்ராச்மெண்ட், எது ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்குது சார்? என்ன ஆனால் மூமெண்ட் இல்லைல்ல. ஒரு பெரிய ஸ்டாரை நோக்கிதான் ஒரு சில குரூப் போகுது. ஒரு ஆமாம் இல்லையா? சரி, ஒன்று அவங்க எல்லாருக்குமே வணிகம் இருக்குது, அதுதான் உண்மை. இவங்க ஃபேஸை வச்சோம்னா நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் என் கேள்வி என்னன்னா, என்னன்னு விட்டுருங்க, நான் என்னை வச்சே சொல்லவே இல்லை. என் கேள்வி என்னன்னா, அவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்களா? எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ அன்டாப்ட் பொட்டென்ஷியல் இருக்குது, எவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது, இவ்வளோத்தையும் இருக்குல்ல. நம்ம இதையெல்லாம் மிஸ் பண்ணுறோமோன்னு தான் தோணுது. சின்னதாக பண்ணலாம், சின்னதாக பண்ணி சின்னதாக வளர்த்து விட்டோம்னா இண்டஸ்ட்ரி நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ல. கரெக்ட், நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ல இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சா யார் பெரிய ஹீரோ, அடுத்த லீக் ஆஃப் ஹீரோஸ் யார், அதுக்கடுத்து. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, A டயர், B டயர், C டயர், D டயர்னு 4 டயரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லீகில் இருக்கிற ஹீரோஸ்லாம் யார் அப்படின்றது இட் ஹேஸ் டு பி a collective effort. நம்ம ஒருத்தரால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது எனக்காகவும் நான் சொல்லவே இல்லை. யாரோ டிசர்விங்காக இருக்கிற ஒரு 5-6 பேரை யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி மேலே வந்தால் தான் உண்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த சீக்வன்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் பார்க்கும்போது நல்லா வந்துச்சு அப்படி சொன்ன சீக்வன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? என்னோட சீன்ஸ்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே இல்லை. உங்களுக்கு சார்? எனக்கு ஃபிசிக்கலாக தான் ஐயா. எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு போர்ஷனில் அதையும் சொல்லாமான்னு கூட தெரில. சரி, ஏதோ ஒரு போர்ஷனில் கொஞ்சம் ஸ்மோக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது பண்ணது வாய்ப்புள்ள ஆகிட்டேன். ஒரு 3-4 நாள் ஆச்சு. ஃபுல்லாக வாய்ப்புள்ள கொப்பளம், ஃபுல்லாக பேச முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல.
அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் அது கடைசியில் படத்தில் பார்க்கும்போது எப்பா பட்ட கஷ்டத்துக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரியான கதையாக ஆடியன்ஸுக்கு போய் கரெக்டாக கனெக்ட் ஆகும் இது ஆடியன்ஸ் தேட்டரில் விட்டு வெளியே வரும்போது, மூவி முடிஞ்சு வெளியே வரும்போது டக்குன்னு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது என்னவா இருக்கும்? இந்த படத்தில் சொல்லணும். இந்த படத்துலையா? இந்த படத்தில் அவங்க வெளில வரும்போது நம்ம திடீர்னு ஏதாவது எதாச்சும் ஒரு படத்துக்கு போயிருப்போம், திடீர்னு அந்த படம் நல்லா இருந்திருக்கும். வெளில வரும்போது இப்போ இவங்ககிட்ட என்ன சொல்கிறது, நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளை திட்டுவானோ, இவன் என்ஜாய் பண்ணானா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வெளில வரும்போது பரவாயில்ல இல்லைண்ணா நல்லா தான்டா இருந்தது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடறேன். நல்லா இருந்ததுல அப்படின்னு சொல்லுவோம்ல, இது அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு எல்லாமே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஒரு ரொமான்ஸ், ஒரு காமெடி, ஒரு த்ரில்லர் எலிமெண்ட், ஒரு சஸ்பென்ஸு, எல்லாமே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஒர்க் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது ஆடியன்ஸாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சார் பார்த்தாங்க மூவி, நீங்கள் பார்க்கல, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருப்பீங்களே, இது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க. இதெல்லாம் வச்சு உங்களோட யூகம் எப்படி இருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். யாருக்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, பிகாஸ் அது எங்கள் படம். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எல்லாருமே லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். அண்ட் டேரக்டர் வந்து நிறைய எஃபர்ட்ஸும் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சார், ஒரு மூவிக்கு இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆமாம், இப்போ ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த லெவலுக்கு ப்ரமோஷன் பண்ணி மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க, மூவிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி. முன்னாடி அப்படி இல்லை, இப்போ அப்படி இருக்குது. ஸோ இது ஓகேவான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபோர்ஸிங்காக இருக்கும் பாருங்க. ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் மூவி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இன்டர்வியூலே வந்து நீங்கள் வந்து ரொம்ப நார்மலான சொல்லிட்டீங்க. இதே ஒரு ஹீரோ கிட்ட போனால் படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஏற்றி ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் ஒன்றுமே இல்லையே சார் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதனாலேயும் பாதி இது. ஆமாம், இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகணும். ஏன்னா இப்போது முன்னெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப பழைய காலத்தில், அப்போல்லாம் வந்துட்டு பாட்டு பார்க்கணுன்னாலே தேட்டருக்கு போகணும். ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் போய் ரேடியோ இதெல்லாம் எதுவுமே அஃபோர்டபுள் கிடையாது. பாட்டு பார்க்கணுன்னாலே தேட்டருக்கு போகணும். அதுக்கப்புறம் கேசட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு போகணும். அப்படி சிடிஸு டிவிடிஸு அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்னா 30 செகண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்குது, அவ்வளோதான் போதும். இந்த என்டர்டெயின்மெண்ட் போதும். என்டர்டெயின்மெண்ட் தானே இப்போ சினிமா. 30 செகண்டில் நான் இன்ஸ்டாகிராமில் என்டர்டெயின் ஆகிட்டேன்னா, நீங்கள் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, சும்மா அப்படி உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரத்தில் ஃபோனை கீழே வைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு 10-15 நிமிஷம் கண்ணு முடிஞ்ச கணத்துக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எவனா வந்து எழுப்பி டேய் என்னடா அது போல் அந்த அளவுக்கு என்கிராஸ்டாக நம்ம இதுக்குள்ளே இருக்கும்போது why should I go for another entertainment? ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம கூவி விற்க வேண்டியதாக இருக்குது, புல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்டா, வாங்கடா என்ன தான் சொன்னாலும். ஆனால் இன்னும் தேட்டர் சர்வேயோட ஒரே காரணம் என்னென்னா, ஒரு 2 மணி நேரம் ஒரு இருட்டு அறைக்குள்ளே 2 மணி நேரம் உட்காந்து அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுறது தான். அந்த ரோலர் கோஸ்டரை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுறது தான். நல்ல படம் எடுத்தால் இன்றைக்கும் ஓடும், நன்றாக ஓடும். டாம் க்ரூஸோட படம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டாப் கன் மேவரிக் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு இங்கே ஃப்ளைட்டை பற்றி தெரியும்? எவ்வளோ பேருக்கு ஃபைட்டர் ஜெட்ஸை பற்றி தெரியும்? நம்ம ஊரில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த படம் 1 மாதத்துக்கு மேலே ஓடிச்சு, ரீரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிச்சு, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. எப்படி சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுத்தோம்னா நம்ம இப்போ வந்து கூவி கூப்பிட வேண்டியது நிலைமை இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 5-10 படம், ஒரு 5-10 படம் உண்மையிலேயே ஆடியன்ஸுக்கு வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்து பரவாயில்ல ஒழுங்காக தான் பண்ணுறானுங்களா இப்போலாம் இவனுங்களாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டோன்னா அவங்க தென் தே வில் ஸ்டார்ட் கம்மிங் இன். இப்போ ஏன் இவ்வளோ கெஞ்சி கூப்பிடாத குறைய ஏன் கூப்பிட வேண்டியதாக இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் இவ்வளோ ஹைப் பண்ண வேண்டியதாக இருக்குது? யாரும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படி தாண்டா பேசுவானுங்க ஆனால் உள்ளே போனா அப்படின்ற மாதிரி அந்த தான் அவங்களோட மனப்பான்மையாக இருக்குது. ஹானஸ்ட்டாக தான் நானும் தான் ஒத்துக்கணும். நானுமே தான் இந்த சைடில் தான் இருக்கேன். இப்போ நானுமே கெஞ்சி கூப்பிட்டுக்கிட்டு கூவி விற்றுக்கிட்டு இந்த இடத்துல தான் இருக்கேன். பட் வை டு வி ஹாவ் டு டூ தட்னா, இது வரைக்கும் டெலிவர் பண்ணல சரியா, அவ்வளோதான். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டெலிவரிங் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆரம்பிச்சிடாங்க. ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு ஹீரோ வந்து ஒரு மூவிக்கு கமிட்மெண்ட் ஆகுறாங்க. யங்ஸ் ஹீரோ உங்களை மாதிரி டெபியூ ஹீரோ 4 படம் 5 படம் பண்ணவங்க, அவங்களோட போராட்டம் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு பெரிய கனவோடு இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வணிகம் தேவை, இவனை எப்படி வச்சு ஸ்கோர் பண்ணாலும் எனக்கு வியாபாரம் வந்தால் போகும் அப்படி ஒரு மைண்டில் வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க.
பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க இருக்கக்கூடிய சரி நம்ம எப்படியாவது வருஷத்துல 2 படமாவது கொடுக்கணும், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி உள்ளுக்குள்ள ட்ரை பண்றாங்க. அந்த படத்தோட வேல்யூவா இருக்கட்டும், அந்த படத்தோட கதையா இருக்கட்டும் ரொம்ப நார்மலா இருக்கும். ஆனா அந்த ஹீரோ வந்து வருஷம் 3 படம் பண்ணிட்டே இருப்பாப்புல, வெளியில தெரியவே இருக்காது. ஸோ லாஸ்ட்டு சோர்வா இண்டஸ்ட்ரியை விட்டே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. ஸோ இது எது தப்புன்னு நினைக்கிறீங்க, எது ரைட்டுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மீனிங் புரியுது. சர்வைவலுக்கு ஒரு ஹீரோ வந்து போராட வேண்டியது இருக்குல்ல. ஆமாம், உண்மைதான்யா. இப்போ நானுமே உண்மையிலேயே சர்வைவலுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அது. எனக்கு தெரிஞ்ச பேர் சொல்ல முடியாது தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு வைராகியத்தில் ஏதாவது ஒன்று மாறிடாதா, ஒரு படம் ஒர்க் ஆகிடாதா, எல்லாமே ஒரு படம் தான். நம்ம பார்க்கும்போதே ஒன்று வந்துடும்ல சார், கெஸ்ஸிங் வந்துடுமே, தேருமா தேராரான்னு ஃபஸ்ட்டு ஒரு 2 days ஷூட்டிங்லேயே தெரிஞ்சிடும். அது உண்மைதான்யா. 2 நாள் ஷூட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்டு நம்ம மாட்டிக்கணும், இல்லை தப்பிச்சிட்டோம், இல்லை மேபி இது தெரில, இது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு தோணிடும். மற்றபடி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளை நம்பி 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னும் போது நம்ம தான் ஃபேஸாக இருக்கோன்ற போது அதை எடுத்து தர வேண்டியதில் மிகப்பெரிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதில் யார் தவறு செஞ்சாலும் அது நம்ம மேலே தான் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுதான் நான் மீன் பண்ணுறேன். அப்போது உங்கள் கேரியரே ஜர்க்காக விடல. ஆமாம். ஸோ அதுதான் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுயா. அப்படின்னா நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்காமல் நம்ம வந்து லைஃப்லாம் வந்து எல்லா படத்துலையும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா நானும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ அந்த படம் ஜெயிக்குது தோக்குது அது மேட்டரே கிடையாது. என்ன அது பாதிக்க போகிறதே கிடையாது. படம் ஓடிடுச்சுன்னா என் சம்பளம் ஜாஸ்தியாகும், படம் ஓடலைன்னா என் சம்பளம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இறங்காது. ஆனால் ஒரு ஹீரோவுக்கு படம் ஓடிடுச்சுன்னா சம்பளம் ஜாஸ்தியாகும், எல்லாம் ஓகே. படம் ஓடலைன்னா அவன் அதோட காலி. அவன் திருப்பி ஹீரோவாக தான் நடிக்க வேண்டியிருக்கும். அவன் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு மறுபடியும் இப்படி ஒரு சூழல் அமையணும். அதே ஒரு படம் ஹிட் ஆன ஹீரோ 100 கோடி சம்பளம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு படம் ஹிட் ஆகி இது ரொம்ப தனிப்பட்ட ஒரு கருத்து. அது நாட் எல்லாருமே அப்படியும் பண்ணுறது இல்லைல்ல. ஏதோ ஒரு சில பேர் அப்படி பண்ணுறாங்க, பண்ணலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பெருவாரியாக என்ன நடக்குது, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆனால் உண்மையிலேயே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீரோக்கு அடுத்து 10 படம் வந்துடுது. ஆமாம், அவ்வளோ பேர் கதை வச்சுருக்காங்க, அவ்வளோ ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் ஆனால் ஏதாவது ஒரு குதிரை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் மேலே பந்தயம் கட்டணுன்னு இருக்காங்கன்றது தான் என் கேள்வி. அது ஓரளவுக்கு ஓகே, இந்த குதிரை ஓடும் தேரும், இது நம்பி நம்ம ஒரு கொஞ்சம் கட்டுவோம். முன்னணி டேரக்டர் கூட உங்களுக்கு அந்த ஸ்போக்க இவ்வளோ படம் நினச்சிங்க, முன்னணி டேரக்டர்ஸ் கூட வாப்பா நல்ல கேரக்டர் பண்ணுற அப்படி கூட ஃபோக்கஸ் ஆகுது சார். அது இல்லையா, நடக்கல. அதான் தெரியல. ஏன்னா மேபி நான் 25 படங்கள் பண்ணியிருக்கேனே ஒழிய பெரிய படங்கள்னு பார்த்தா ஒரு 5-6 படங்கள் தான் இருக்கும். மீதி எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பேர் பெற்றுருச்சு, கேரக்டர் பேர். என்னது மிக மிக அவசரம், V1, எவ்வளவோ படங்கள் இருக்குது. அயலி வெப் சீரிஸு எவ்வளவோ படங்கள் இருக்குது. உடன்பால்லாம் வந்து அன்னைக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு தேட்டரில் இருந்த மேடையில் இருந்த எல்லா பெரிய இயக்குனர்கள், பெரிய ஜாமான்களுமே என்னை பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்த, கண்டிப்பாக சொல்கிறோன்னுலாம் பாராட்டினாங்க. பட் வைடாக ரீச் இல்லை. ஸோ அந்த படங்கள் ஜெயிச்சது பத்தலை. ஸோ இதனால தான் இப்போ எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஓடுற படத்தில் இருக்கணும், பெருசாக ஓடுற படத்தில் இருக்கணும், அப்போ தான் ஒரு பெரிய பேனராக இருக்கணும். இப்போ அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. இப்போ எது பெட்டரு, எது சூஸ் பண்ணணும் நான்? இப்போ இந்த சின்ன படம் வருது, எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ சின்ன சம்பளமாக டீசெண்டான சம்பளம், இது நான் எடுத்து பண்ணுறதா? இல்லை அந்த பெரிய பேனரில் அந்த பெரிய படம் அடுத்த 6 மாதம் கழிச்சு நடக்கும் போது அதில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்காக நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதா? பெரிய படங்கள் பொறுத்த மட்டும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஹீரோயின் கூட நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம். எக்ஸாக்ட்லி. எது எப்போ வேணாலும் மாறலாம் பெரிய படங்கள் பொறுத்த மட்டும். ஸோ இது ஒரு பெரிய நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து இது ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறது மண்டை பிடிச்சிக்கு தான். ஹீரோயின்ஸ் அப்படி தானே மேடம்? இந்த டாக்டிஸ் உங்களுக்கு இருக்குல்ல. ஏன்னா எல்லா மூவியும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன மூவிஸ் வரும்போது
பாதி பேர்த்துக்கு ரெகனைஸே இருக்காரு. 4 சீன் 5 சீன் வந்தால் கூட அப்படியா அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. ஒரு பிக்கான ஒரு ஸ்டாரோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு வேல்யூ ஆகுது. அப்படியே நீங்கள் தோணுதான்னு கேட்குறேன். உங்களோட ஒப்பீனியன். ஐ திங்க் அது நம்ம சூஸ் பண்ணுற கதையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குட் நைட் மூவிலெல்லாம் அவங்களாம் வந்தாங்களே, அவங்க அது இன்னும் அவ்வளோ பெரிய பேனர் கிடையாது, ஆனால் அவங்க மூஞ்சி அப்படியே லைக் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் அவங்கள பார்க்கும்போதே இந்த குட் நைட் படத்தில் வந்தாங்களே சூப்பராக பண்ணியிருப்பாங்களே நேச்சுரலாக. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லைக் இதுவாகும். ஸோ பெரிய பேர் சொல்ல முடியாது, பட் பெரிய படத்துலேயே வந்திருந்தாலுமே அதுலேயுமே அவங்களுக்கு ஸ்கோப் இல்லாமலாம் லைக் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற கேரக்டர்லையும் நம்ம ஆக்டிங்லேயும் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கு லாஸ்ட் ஃபைனலாக இந்த மூவியை பற்றி. செப்டம்பர் 12th வந்து எங்கள் மூவி ரிலீஸ் ஆகுது, தாவூத். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மூவி பார்த்துட்டு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் பெஸ்ட்டை நாங்கள் எங்கே பார்க்கணும்? நாங்கள் எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ லைக் கண்டிப்பாக வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோடைய பெஸ்ட்டையும் நான் எங்கே பார்க்கணும்? நீங்கள் சார் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஜாலியான படம் பண்ணணும்னு நினச்சோம், பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கள். டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவும் முயற்சி பண்ணுறோம் அடுத்தடுத்து வர படங்களில். செப்டம்பர் 12 தாவூத் ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்வேஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ நாகராஜ். தேங்க்யூ சார்.